ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். போன வீடியோல நம்ம யாரையாவது கிரேட் பண்ணணும்னா எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லயும் அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கான வீடியோல நிறைய வார்த்தைகள் கத்துக்க போறோம். அதுவும் ஆப்போசிட்ஸா கத்துக்க போறோம். ஸோ ஒரு வார்த்தை படிச்சோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு வார்த்தை இருக்கணும் இல்லையா? அதற்கு எதிர்ச்சொல் மாதிரி. அந்த எதிர்ச்சொல் என்னன்றதையும் சேர்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வார்த்தை ஆயிருச்சு. அது அவ்வளோ சீக்கிரம் மறந்தும் போகாது. ஸோ இன்னைக்கான வீடியோல நிறைய நியூ வேர்ட்ஸ் அண்ட் அதோடைய ஆப்போசிட்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கடைசியில உங்களுக்கான ஆக்டிவிட்டியும் இருக்கு. முதல் வார்த்தை பியூட்டிஃபுல், அழகான. பியூட்டிஃபுல்னு சொன்னா அழகான. அப்ப அசிங்கமானத்துக்கு என்ன சொல்றது? அக்லி. அக்லி. அழகானனா பியூட்டிஃபுல். அசிங்கமா அப்படின்னு சொல்றதுக்கு அக்லி. இப்போ நீங்க இத யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். பியூட்டிஃபுல் டால். டால்னா பொம்மை. ஸோ பியூட்டிஃபுல் டால் அப்படின்னா அழகான பொம்மை. அக்லி டால் அசிங்கமான பொம்மை. பியூட்டிஃபுல், அக்லி. அடுத்தது டயர்ட், பிரிஸ்க். டயர்டா இருக்குன்னு சொல்றது ரொம்ப காமன் ஆயிருச்சு. நம்ம எல்லாம் தமிழ்ல கூட யாருமே சோர்வா இருக்குன்னு சொல்றது இல்ல. எல்லாரும் டயர்டா இருக்குன்னு தான் சொல்றோம். அப்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. அவன் ரொம்ப சுறுசுறுப்பான பையன். இது எப்படி சொல்றது? பிரிஸ்க்ன்னு சொல்லணும். டயர்டுக்கான ஆப்போசிட் வேர்ட் பிரிஸ்க். ஸோ ஹி இஸ் ஹி இஸ் வெரி டயர்ட். ஹி இஸ் வெரி டயர்ட் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப சோர்வா இருக்கான். ஹி இஸ் வெரி பிரிஸ்க் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், பிரிஸ்கா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கான்னு அர்த்தம். அடுத்தது சூடுக்கான வார்த்தை ஹாட். சூடான அப்படின்னா ஹாட். குளிர்ந்த அப்படின்னு சொல்லணும்னாலோ இல்ல குளிர்னு சொல்லணும்னாலோ கோல்ட தான் யூஸ் பண்ணணும். ஹாட் அண்ட் கோல்டு. இப்போ ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹாட் அண்ட் கோல்ட் இந்த ரெண்டுமே ஆப்போசிட்ஸ். இந்த பையனுக்கு ரொம்ப சூடா உணர்றான், இந்த பையன் ரொம்ப சில்லுன்னு உணர்றான். ஸோ இதை நம்ம சொல்லணும்னா he is feeling hot and he is feeling cold. he is feeling hot அப்படின்னா அவன் ரொம்ப சூடாக உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம். இங்க he is feeling cold அப்படின்னா அவன் ரொம்ப குளிரா உணர்றான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்லி, அன்ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லினா ரொம்ப நட்போட பழகுற ஒரு நபரை வந்து ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நட்பாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம், நட்புன்னு அர்த்தம். அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழக மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க. பகைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அன்ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் இல்ல அன்ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற 2 பேரும் தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஈச் அதர். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இதுவே ரைட் சைடுல இருக்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்ட் யாரும் இல்ல, கோவமாவும் இருக்காங்க. ஸோ ஷி இஸ் அன்ஃப்ரெண்ட்லி. ஷி இஸ் அன்ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் பிஸி அண்ட் ஃப்ரீ. இது ரெண்டுமே நம்ம தமிழ் ஆட்கள் ரொம்ப பேச்சு வழக்கா யூஸ் பண்றது தான். தமிழ் வார்த்தையே கூட நம்ம மறந்து போயிடும். அந்த மாதிரி ஆயிருச்சு. ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன். இந்த ரெண்டையும் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லி பார்க்கலாம். ஷி இஸ் வெரி பிஸி. ஷி இஸ் வெரி பிஸி. அவ ரொம்ப பிஸியா இருக்கா. ஷி இஸ் ஃப்ரீ நவ். ஷி இஸ் ஃப்ரீ நவ். ஸோ ரைட் சைட்ல இருக்க பொண்ணு இப்போ ஃப்ரீயா இருக்கா. ஷி இஸ் ஃப்ரீ நவ். லெஃப்ட் சைட்ல இருக்க பொண்ணு இப்போ பிஸியா இருக்காங்க. ஷி இஸ் பிஸி நவ். அடுத்த 2 வார்த்தைகள் போரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். போரிங், இன்ட்ரெஸ்டிங். போரிங்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, சலிப்போட இருக்கிறது தான் போரிங் சொல்றது. இன்ட்ரெஸ்டிங்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க பையன் பாருங்க. he is doing some boring work. he is doing some boring work. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அதுதான் he is doing some boring work. இது ரைட் சைடுல இருக்க பையன் he is doing some interesting work. he is doing some interesting work. அவன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வார்த்தைகள் டெலிஷியஸ், ஹாரிபிள். டெலிஷியஸ்னா சுவையான. ரொம்ப அழகானக்கெல்லாம் நம்ம இந்த டெலிஷியஸை யூஸ் பண்ண கூடாது. நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். இந்த மலர், இந்த பூ ரொம்ப அழகா இருக்குன்னா அங்க போய் டெலிஷியஸ் யூஸ் பண்றது. அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் சுவையானதுன்னு சொல்லும்போது மட்டும்தான் டெலிஷியஸ் யூஸ் பண்ணணும். அப்ப சுவையே இல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு சுவையில இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா ஹாரபிள் சொல்லுங்க. ஹாரபிள். திஸ் ஃபுட் இஸ் வெரி டெலிஷியஸ்.
திஸ் ஃபுட் இஸ் வெரி டெலிஷியஸ். ஸோ இந்த ஃபுட்டு, இந்த சாப்பாடு ரொம்ப டெலிஷியஸா இருந்தது, ரொம்ப சுவையானதா இருந்தது. தட் ஃபுட் இஸ் ஹாரிபிள். தட் ஃபுட் இஸ் ஹாரிபிள். அந்த ஃபுட், அந்த சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. ஹாரிபிளா இருந்தது. ஹாரிபிளா இருந்ததுன்னாக்க சுத்தமா வாயிலே வைக்க முடியல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஸ்மால் அண்ட் பிக். இப்போ இத நீங்க பிக்சரோட பார்க்கும்போது திஸ் இஸ் a ஸ்மால் ஆப்பிள் அண்ட் ரைட் சைடுல இருக்கிறது பிக் ஆப்பிள். ஸ்மால் அண்ட் பிக் நான் ஏன் கொடுத்தேன்னா டைனி அண்ட் ஹியூஜ் அப்படிங்கறத படிக்கிறதுக்கு தான். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ஸ்மாலை விடையும் டைனி ரொம்ப சின்னது. டைனி அப்படின்னா ஸ்மாலை விடையும் சின்னது. ஹியூஜ்னா பிக்க விடையும் பெருசு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்மால், டைனி. டைனினா ரொம்ப சின்னது, பிக்னா பெருசு, ஹியூஜ்னா ரொம்ப பெருசு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற பில்டிங் பாருங்க, எத்தனையோ ஃப்ளோர்ஸ் வச்சு இட்ஸ் அ ஹியூஜ் பில்டிங். இதுவே லெஃப்ட் சைடுல இருக்கிற வீடு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. இருக்கிற இடத்தையே தெரியாத மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய பில்டிங் பக்கத்துல இவ்வளோண்டு வீடு இருக்கும்போது. அப்ப இட் இஸ் அ டைனி ஹோம் அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் அ டைனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். டைனினா ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பிளசன்ட். பிளசன்ட் அப்படின்னா இனிமையாக, ரொம்ப மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ரொம்ப இனிமையான ஒண்ணு அப்படிங்கிற. எதை வேணாலும் அது வேற, ஒருவேளை நீங்க மியூசிக்க பத்தி பேசலாம், ஒரு இடத்த பத்தி பேசலாம். பிளசன்ட் மியூசிக் சொல்லுவாங்க, பிளசன்ட் பிளேஸ் சொல்லுவாங்க. ஸோ பிளசன்ட்னா மனசுக்கு நிம்மதி அமைதி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் யூ கேன் யூஸ் இட் அஸ் பிளசன்ட். அதோடைய ஆப்போசிட் ஹாரிபிள். இப்ப நீங்க ஹாரிபிள் எங்கேயும் படிச்சீங்க? சுவையற்ற, சுத்தமா நல்லா இல்லாத ஒன்னையும் ஹாரிபிள்னு சொன்னோம். அதே மாதிரி மனசுக்கு நிம்மதியே தராத, சுத்தமா அப்படியே பிளசண்டாவே இல்லாத ஒரு இடத்தையும் ஹாரிபிள்னு சொல்லலாம். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்குன்னா அன்பிளசன்ட் சொல்லுங்க. பிளசன்ட், அன்பிளசன்ட். லெஃப்ட் சைடுல இருக்கிறவங்க ஒரு மியூசிக் ப்ளே பண்றாங்க. அந்த மியூசிக் இஸ் வெரி பிளசன்ட். திஸ் மியூசிக் இஸ் வெரி பிளசன்ட். ரொம்ப இனிமையான மியூசிக்கா இருக்கு. இதுவே யாரோ கத்திட்டு இருக்காங்க, தட் மஸ்ட் பி அன்பிளசன்ட். அது கண்டிப்பா அன்பிளசன்டாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா பிளசன்ட்ன்றது இனிமையான, அன்பிளசன்ட் அப்படின்னா இனிமையற்ற. நெக்ஸ்ட் ஒன் கிளீன் அண்ட் மெஸ்ஸி. கிளீன்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும், கிளீன் பண்ணு, இங்க கிளீனா வச்சுக்கோ அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனா கிளீனா இல்லாம கலைஞ்சு போயிருக்கிற வீடு, குப்பை மாதிரி கிடக்கிற இடம், இதையெல்லாம் எப்படி சொல்றது? மெஸ்ஸின்னு சொல்லணும். மெஸ்ஸி. மெஸ்ஸி பிளேஸ், மெஸ்ஸி ரூம், மெஸ்ஸி கபர்ட். இப்போ நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்குது இட் இஸ் அ கிளீன் ரூம். இந்த ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு, மேபி ஹோம் ஒரு ஹாலா இருக்கலாம், ஏதோ ஒரு ரூம். இட் இஸ் அ கிளீன் ரூம். இதே ரைட் சைடுல இருக்கிறது, இந்த பொண்ணோட ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, அதாவது எல்லா பொருட்களும் கீழே கிடக்கு, அங்க இங்கன்னு கிடக்கு. ஸோ இட் இஸ் அ மெஸ்ஸி ரூம். இட் இஸ் அ மெஸ்ஸி ரூம். அடுத்தது ஓல்ட் அண்ட் நியூ. ஓல்டுனா பழையது, நியூனா புதியது. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தீஸ் ஆர் ஓல்ட் புக்ஸ் அண்ட் தீஸ் ஆர் நியூ புக்ஸ். லெஃப்ட் சைடுல இருக்கிறது தீஸ் ஆர் ஓல்ட் புக்ஸ். ரைட் சைடுல இருக்கிறது தீஸ் ஆர் நியூ புக்ஸ். அடுத்தது ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட். இது கண்டிப்பா நம்மளும் டெய்லி லைஃப்ல தமிழ் பேசும்போதே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை. ஸ்லோவா போ, ஃபாஸ்டா போ, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இப்போ டாட்டாய்ஸ் போறது பாருங்க, ஆமை வந்து இந்த இடத்துல ஸ்லோவா நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் ஸ்லோ. இதே இந்த பொண்ணு பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா, ஷீ இஸ் கோயிங் ஃபாஸ்ட். அடுத்தது ஸ்வீட். ஸ்வீட்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிடுவோம், ஆனா கசப்புக்கான வார்த்தை தெரியாம நின்றுட்டு இருப்போம். பிட்டர். பிட்டர். ஸ்வீட்னா இனிப்பு, கசப்புக்கு பிட்டர். ஸோ ஸ்வீட் அண்ட் பிட்டர், இந்த ரெண்டு வார்த்தைகள் கத்துக்கங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பையன் he is eating something sweet. he is eating something sweet. ரைட் சைட்ல இருக்க பையன் என்ன சாப்பிட்டான்னு தெரியல, பட் he is eating something bitter. he is eating something bitter. அவன் ஏதோ கசப்பான பொருளை தான் சாப்பிட்டுட்டு மூஞ்சி அப்படி வச்சிருக்கான், அதனால என்ன சொல்றோம்? he is eating something bitter. நெக்ஸ்ட் ஒன் ஈஸி. ஈஸினா ரொம்ப ஈஸியான, எளிமையான. கஷ்டத்துக்கானது என்ன சொல்லலாம்? டிஃபிகல்ட். டிஃபிகல்ட். இந்த பொண்ணு பண்ணிருக்க வேலை இவளுக்கு ஈஸி. ஓகே, இட் இஸ் a easy work for her. it is an easy work for her.
இதே ரைட் சைடுல இருக்க பொண்ணுக்கு அது கஷ்டமான வேலை. That is a difficult work. That is a difficult work. Next one, supportive. Supportive அப்படின்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டிவ். கூட ஏதாவது ஒரு வார்த்தை வரும். சப்போர்ட்டிவ் பேரண்ட், சப்போர்ட்டிவ் பர்சன், சப்போர்ட்டிவ் சிஸ்டர், சப்போர்ட்டிவ் பிரதர். இதே மாதிரி நீங்க யார பத்தி வேணாலும் சொல்லலாம். இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஒய்ஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா, ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட்னா நீங்க சொல்லலாம். ஹி இஸ் மை சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஹஸ்பண்டா இருந்தா, உங்க ஒய்ஃப் சப்போர்ட்டிவா இருந்தா, ஷி இஸ் மை சப்போர்ட்டிவ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சப்போர்ட் பண்ணாம, ஆதரவே குடுக்காம, ஊக்கமளிக்காம இருக்கிறவங்கள அன்சப்போர்ட்டிவ்னு சொல்லலாம். இல்ல டிஸ்கரேஜிங்ன்னு சொல்லலாம். அன்சப்போர்ட்டிவ் அல்லது டிஸ்கரேஜிங். இப்போ இந்த பேரண்ட் லெஃப்ட் சைடுல இருக்க பேரண்ட், ஹி இஸ் அ சப்போர்ட்டிவ் பேரண்ட். ரைட் சைடுல இருக்க பேரண்ட், ஹி இஸ் அ discouraging parent, discouraging parent or unsupportive parent. நெக்ஸ்ட் ஒன், தூரமா இருக்கிறது ஃபார்னு சொல்லணும், பக்கத்துல இருக்கிறது நியர்னு சொல்லணும். இது ஃபார் கிடையாது, FOR ஃபார் கிடையாது, ஃபார். ஃபா சவுண்ட்ல வரணும். ஃபார் அப்படின்னா தூரமா இருக்கிறது, நியர் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தே ஆர் far from each other, they are far away. far away அப்படின்னா தூரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். தே ஆர் நியர்பை. அந்த ரைட் சைடுல இருக்கிற ரெண்டு பசங்களும் நியர்பையா இருக்காங்க, நியரா இருக்காங்க. தே ஆர் நியர். அடுத்த வார்த்தை பிளேஃபுல் அண்ட் சீரியஸ். இந்த சீரியஸ்ங்கிற வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான், அவர் ரொம்ப சீரியஸா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்போ சீரியஸே இல்லாம இருக்கிறது, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறது, விளையாட்டுத்தனமா இருக்காத, விளையாட்டுத்தனமா படிக்காத, இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா விளையாட்டுத்தனத்துக்கு என்ன சொல்லணும்? பிளேஃபுல். பிளேஃபுல். இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற பாய், ஹி இஸ் பிளேஃபுல். அவன் விளையாட்டுத்தனமா இருக்கான். ரைட் சைடுல இருக்கிற மேன், ஹி இஸ் சீரியஸ். பிளேஃபுல் அண்ட் சீரியஸ். அடுத்த வார்த்தைகள் பீஸ்ஃபுல் அண்ட் நாய்ஸி. பீஸ்ஃபுல்னா அமைதியான, நாய்ஸினா சத்தமான. ஒரு இடத்துக்கு போறீங்க, எந்த ஒரு டிராஃபிக் சவுண்டோ இல்ல எந்த யார் கத்துற சவுண்டோ இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குன்னா, இட் இஸ் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். இதே ஒரு இடத்துல போறீங்க, ரொம்ப டிராஃபிக் அதிகமா எங்க பார்த்தாலும் ஹார்ன் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னா, இட் இஸ் வெரி நாய்ஸி அப்படின்னு நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட், ஹெவி அண்ட் லைட். ஹெவியா இருக்குன்னா ரொம்ப கனமா இருக்குன்னு அர்த்தம். இதுவே லைட்டா இருக்குன்னா ரொம்ப லேசா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற பையன் தூக்கிட்டு போற பாக்ஸ் இஸ் வெரி ஹெவி. தட் இஸ் அ ஹெவி பாக்ஸ். இதே ரைட் சைடுல இருக்கிறவர் ரொம்ப ஈஸியா அந்த பாக்ஸ தூக்கிடுறாரு. அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ லேசா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு, திஸ் பாக்ஸ் இஸ் வெரி லைட். திஸ் பாக்ஸ் இஸ் வெரி லைட். நமக்கு தெரிஞ்ச லைட் ஒரே வார்த்தை தான், ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு லைட் வந்து வெளிச்சம் இல்லையா, லைட் போடுன்னு சொல்லுவோம். விளக்கு, அதுக்கும் லைட்டு தான். வெளிச்சத்துக்கும் லைட்டு தான். ரொம்ப லேசா இருக்குதுன்னு சொல்றதுக்கும் லைட் தான். நெக்ஸ்ட் ஒன், பிரைட் அண்ட் டல். பிரைட்னா பிரகாசமா இருக்கிறது, டல்லுனா ரொம்ப மங்கலா இருக்கிறது. இது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணியிருப்போம். இது பிரைட் கலர், இது ரொம்ப டல்லான கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு பையன் ஒரு இடத்த பார்க்குறான், அந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்குன்னா, தட் பிளேஸ் இஸ் வெரி பிரைட் அப்படின்னு சொல்லணும். பிரைட் அப்படின்னா வெளிச்சமா ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. ரொம்ப டல்லா இருக்கிறது வந்து, அதாவது வெளிச்சம் இல்லாம மங்கலாக இருக்கிறது வந்து டல்லுன்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் என்னவோ சாப்பிடுறான், அது ரொம்ப காரசாரமா இருக்கு. ரொம்ப காரமா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இன்னொரு சாப்பாடு அங்க காமிச்சிருக்கோம் இல்லையா? அது ஒரு உப்பு சப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அத எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? யோசிச்சுக்கோங்க. இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஸ்பைசி அண்ட் பிளாண்ட். ஸ்பைசி, பிளாண்ட். ஸ்பைசினா காரசாரமா இருக்கிறது. பிளாண்டுனா உப்புச்சப்பு இல்ல, காரசாரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப பிளாண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளாண்டுனா ஒண்ணுமே ஒரு டேஸ்டும் இல்லாம மந்தமா இருக்கிறது. ஸ்பைசி ஃபுட் அண்ட் பிளாண்ட் ஃபுட். இப்போ நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்தது நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான் காஸ்ட்லி அண்ட் சீப். காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்த,
சீப் அப்படின்னா மலிவான. திஸ் இஸ் வெரி காஸ்ட்லி, தட் இஸ் வெரி சீப். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா லாங் அண்ட் ஷார்ட். லாங் அப்படின்னா நீளமான, உயரமான. உயரமானன்றதை விட லாங் வந்து நீளமானன்றதுக்கு தான் வரும். ஷார்ட் அப்படிங்கிறது குறுகிய, சின்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஷார்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்க பொண்ணு லாங் ஹேர் வச்சிருக்காங்க, ரைட் சைட்ல இருக்க பொண்ணு ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்க. லாங் அண்ட் ஷார்ட். லாங் ஹேர், ஷார்ட் ஹேர். நெக்ஸ்ட் உயரமான அண்ட் குள்ளமான. இதுக்கும் என்னதான், குள்ளமானன்றதுக்கும் ஷார்ட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். உயரமானன்றதுக்கு வேற வார்த்தை இருக்கு, அது டால். டால்னா உயரமான. டால் அண்ட் ஷார்ட். டால்னா உயரமான, ஷார்ட்னா குள்ளமான. ஸோ அவ்வளோதாங்க. இதுல நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளா இருந்திருக்கலாம், இல்ல சில வார்த்தைகள் புதுசா கூட இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டி என்னன்னா, நம்ம படிச்ச வார்த்தைகள்ல இருந்து ஏதாவது 5 வார்த்தைகள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அது எப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னா, இந்த வார்த்தை நான் இப்பதான் கத்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சது ஆனா இப்பதான் மீனிங்கோட புரியுது அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியான 5 வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாண்ட். பிளாண்டுங்கிறது அவ்வளோ பேர் தெரியுமான்னு தெரியல. இந்த வார்த்தை எனக்கு புதுசு, இல்ல இந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதுதான் அர்த்தம்னு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்ற 5 வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா 3 வார்த்தைகள், 4 வார்த்தைகள் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஸோ 5 வார்த்தைகள், அதுக்கான 5 சென்டென்சஸ். இத கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. எத்தன பேரு எவ்ளோ ஆன்சர்ஸ் குடுக்குறீங்க, எவ்ளோ கரெக்ட் ஆன்சர்ஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து நெறைய இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸ் இந்த இந்த டக்குனு ஹிந்தி சேனல்ல வந்துட்டே இருக்க போது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.